ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, மனதிற்குள் தாங்க முடியாத வலியையும் வேதனையையும் சுமந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என தவித்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். சரியாக இதை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ கேட்டதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படி என் அற்புதங்களை இப்போது நிகழ்த்தத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்னுடைய அருளையும் அற்புதத்தையும் உணர்ந்து கொள்வதென்பது மிகவும் அரிதான காரியம். ஆனால் என்மேல் நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகிற நீ அதற்குரிய பலன்களை நிச்சயமாக பெறுவாய். எங்கிருந்தாலும் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் உனக்கு தரிசனம் கொடுத்து நான் நிச்சயம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என் செல்வமே. மக்களுடைய மன எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தானே என்னுடைய செயல்களும் இருக்கும். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை நல்ல விதமாய் உனக்கு முடித்துத்தர தயாராக நான் காத்திருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? சரியோ தவறோ உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற முடிவை நீயே எடுக்க வேண்டுமே தவிர யார் கையிலும் யார் பொறுப்பிலும் அதை ஒப்படைத்து விடாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ வெற்றி நடையை வீரநடையாய் போடலாம் என் செல்வமே. இதுநாள் வரையிலும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்ட உனக்கு இதில் மட்டும் ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏன் இது நடக்காமல் போய்விடுமோ, கிடைக்காமல் போய்விடுமோ என மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் இப்படி சுமந்து கொண்டு வலியோடும் வேதனையோடும் பயத்தோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ பயப்பட்டு பயப்பட்டு என்ன சாதிக்கப் போகிறாய்? உனக்கான நல்லதை செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நானே இருக்கும்போது நீ கவலை கொள்ள வேண்டாம். நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு என்பது எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் கூட நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் என் செல்வமே. நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன்னுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படும்படி எதுவும் தவறாக நடக்காது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது பயமும் கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டியதுதானே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உனக்கான வேலைகளை மட்டும் நீ சரியாக செய்தால் போதும். உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தானாக உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. சுயநலம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் என்னை தவிர மற்ற யாரிடத்திலும் உண்மையான அன்பை நீ எதிர்பார்க்க முடியாது என் செல்வமே. உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இப்போதே உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். நீ கேட்டதையெல்லாம் தருவதற்கு தயாராக நான் வந்துவிட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ மகிழ்ச்சியிலேயே கழிக்கலாம் என் செல்வமே. நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் உனக்கு வாரி வழங்கி இந்த பிரபஞ்சத்திலேயே நீ மிகவும் மகிழ்ச்சியான ஆளுவதற்காக வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு பிடித்த ஒரு உறவானது இப்போது உன்னிடம் பேசவில்லையே என வருத்தப்படுகிறாயா? கவலை கொள்ளாமல் பொறுமையோடு காத்திரு. அவர்கள் தானாகவே உன்னிடம் வந்து பேசும்படி நான் செய்து காட்டுவேன். எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இரு. எல்லா இடங்களிலும் பொறுமையாக இரு. அதன் மூலமாக எல்லா நல்ல பண்புகளையும் உன்னிடத்தில் நான் வரவழைக்கிறேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உனக்கான காரியங்களை மிகவும் நிதானமாகவும் திறமையாகவும் செய்து வந்தாலே போதும். உன் கர்ம பலன்களை எல்லாம் நான் கழித்து விடுகிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே என் செல்வமே. யார் கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்போதுமே உன் மனமானது உன் மனசாட்சியாக உன்னிடம் பேசிக்கொண்டுதானே இருக்கிறது. உன் மனம் 1000 விஷயங்களை உனக்கு நல்லதாகவும் சொல்லும், கெட்டதாகவும் சொல்லும். அது எல்லாவற்றிற்கும் நீ செவி சாய்க்காதே. ஏனெனில் இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பது உன் மனசாட்சிக்கு தெரியாது. அதனால் நடந்த விஷயங்களையும் கடந்த காலத்தை பற்றி மட்டும்தானே உனக்குள் யோசனைகளை கொடுக்கிறது. அந்த கடந்த காலத்திலேயே தானே உன்னை வழி நடத்துகிறது. ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், உன் எதிர்காலம் முழுவதையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன் மனதில் சலசலப்புகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். உன் எதிர்காலத்தை நீ கேட்டபடியே பிரகாசமாக மாற்றத்தான் போகிறேன். இப்போது மன வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கும் நீ மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கான வேலைகளை நான் முடித்து தருகிறேன் என் செல்வமே.
எவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் சரி செய்து அதற்கும் பல மடங்கு அதிகமாகவே உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன்னுடைய எல்லா வழிகளையும் தூக்கி எறிந்து உனக்கான எல்லா நல்வழிகளையும் சந்தோஷங்களையும் நான் காட்டுவேன் என் செல்வமே. இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நன்மைக்காக தான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படு. எதற்காகவும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை கடந்து வர பழகு. உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரம் முடிந்து போய் இனி வரப்போகிற காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாக அமையும்படி நான் செய்கிறேன். உன்னுடனேயே உன் மனதிற்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் இப்போது வாக்கு கொடுக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்களையும் கேட்காமல் உன் மனசிற்குள்ளேயே நினைத்து நினைத்து உருகி மருகி போகிற உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் நான் நிச்சயமாக உன் மனமறிந்து செய்து தரத்தான் போகிறேன். நடக்கவே நடக்காது என நீ நினைத்த விஷயத்தையும் கூட உனக்காக உன் அப்பன் முருகன் நான் முடித்து தருவேன். நம்பிக்கையோடு இரு என் செல்வமே. உன்னுடைய நிதானத்தையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் கூட நான் நிச்சயமாக சோதிப்பேன். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தையும் பக்குவத்தையும் நீ விரைவில் முடித்து உன்னுடைய வாழ்க்கையை அழகாக பெற்றுவிடுவாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கனவுகள் இருக்கிறது, எவ்வளவு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது என எல்லாம் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாகவும் நினைவாக்கவும் கொடுக்கத்தான் போகிறேன். நீ ஒருபோதும் தாழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்வமே. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இனிமேல் நீ செய்த பாவங்களையெல்லாம் மீண்டும் நீ செய்யாத அளவிற்கு உன்னை நல்வழியில் நான் நடத்துவேன் என் செல்வமே. நீ கவலை கொள்ளாதே. நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட எல்லா வேண்டுதல்களும் எல்லா விஷயங்களும் உனக்காகவே நடக்கப் போகிறது. உன் விருப்பங்களை எல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு செய்து தரப்போகிறேன். இனிமேல் அது நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என நீ கவலைப்பட்டு கலங்கும் அளவிற்கு எதுவும் நடக்கவே நடக்காது. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுகிறேன் என் செல்வமே. நீ நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடிக்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் கூட இப்போது உன்னை விட்டு விலகி போகப் போகிறது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு அகமும் முகமும் மகிழ சந்தோஷமாய் வாழ ஆரம்பி என் செல்வமே. என்னை நோக்கி வரும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களது பிரச்சனைகளை வேரோடு அழிக்கத்தான் நான் முயற்சி செய்வேன். அதனால்தான் ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும்போது என்னுடன் ஐக்கியமாவதும் என்னை தொடர்ந்து வணங்குவதும் என்பது உனக்கு கஷ்டமாக இருக்கும். நீ என்னை தொடர்ந்து வணங்கினாலும் கூட உன் மனதிற்குள் பலவிதமான எண்ணங்களும் குழப்பங்களும் வந்து நாம் நினைத்ததை இந்த முருகன் செய்து கொடுப்பதே இல்லையே, இதற்காக நாம் வணங்க வேண்டும் என்கிற பல எதிர்மறையான எண்ணங்களையும் கூட உனக்குள் உருவாக்கும். ஆனால் நம்பிக்கையும் பொறுமையும் என்னால் உச்சகட்டமாக உன்னை சோதித்து பார்க்கும்போது நிச்சயமாக இது எல்லாமே என்னுடைய திருவிளையாடல்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு என்னுடன் பயணம் செய்ய தொடங்கிவிடுவாய் என் செல்வமே. என்னையே முழுவதுமாக நம்புவதால் தான் இப்போது உன் எதிர்காலத்தை ஆனந்தமாய் மாற்றித் தரப்போகிறேன். ஓ முருகா.